வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள் எல்லோரும்? எனக்கு ஆதரவு அளித்து வரும் தமிழ் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னடா புதுசாக ஒன்று சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட் என் ஐடியா ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. சரியா, முடியல. 3 வீடியோ பாட்டை அடித்து தூக்கியிருக்காங்க. லாஸ்ட்டாக போட்ட 3 நாளைக்கு போட்ட வீடியோவை அடித்து தூக்கியிருக்காங்க. சரியா, ஹேக் பண்ண முடியல. என் ஐடியை நீங்கள் ஹேக் பண்ண, என் ஐடியை தூக்க மயிராக போச்சு. இந்த ஐடி போச்சுன்னு சொன்னால் இன்னொரு ஐடியில் வரேன். ஏன்னா பரம்பரை சொத்தா? நான் என் ஐடி போய்ட்டு புதிய ஐடியில் வந்தேன்னு வச்சுக்கோ, நான் வீடியோ போட்டேன்னா என்ன விரும்புகிறவங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுற தமிழ் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ 14,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, 7,000 கிட்ட வந்துச்சு. 5,000 6,000 அது வச்சுட்டீங்க. திருப்பியும் ஃபாலோவர்ஸ் வராமல் எப்போ போகுது? வரும். என்னை விரும்புகிறவங்க என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, என்னை விரும்புகிறவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனிவே, லெட் அஸ் கம் டு த சப்ஜெக்ட். இந்த ராசான்னு சொல்லி ஒருத்தன் தான், அவன் தூங்கி கனவு கண்டுட்டு இருந்தான். ஐ டசன்ட் வாண்ட் டு ரெஸ்பெக்ட் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் அ நம்பர் 1 கிரிமினல். ஹீ இஸ் அ நம்பர் 1 கிரிமினல். மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பக்கா கிரிமினல் அவன். அவனுக்கு என்னத்தை மரியாதை கொடுக்குறது? அதுக்கு பார்க்க ஒரு பாமரனுக்கு வாங்க சார் போங்க சார் மதிப்பு கொடுத்தேன்னு சொன்னால் அது நல்லது. இந்த மாதிரி அரசியல் கோமாளிகள், அரசியலே தெரியாத, நாகரிகமே தெரியாத அரக்கன்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பார்க்க சும்மா இருக்கலாம். சரியா, எங்கேயோ தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருக்க போக்குள்ள கனவுல அவனுக்கு அந்த பாட்டு கேட்டிருக்கு. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில. பாட்டை கேட்டார். அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தார் ப்ரெஸ் மீட்டுக்கு. அலறி அடித்து கொண்டு வந்தார் ப்ரெஸ் மீட்டுக்கு. அவருக்கு கிடைச்ச அசைன்மெண்ட் என்ன? தமிழக முதல்வர் பேசியிருக்காரு, அதுக்கு பதில் கொடுங்க. அரையும் குறையுமா அந்த மீட்டிங்கையும் கேட்டார். அவனுக்கு டைம் வந்தால் தானே முழுசாக கேட்குறதுக்கு, அதை புரிஞ்சு கொள்றதுக்கு. அவன் தான் அவசரத்தில் பிறந்தான், குறைப்பரசத்தில் பிறந்தவன். அவன் எல்லோரும் 10 மாதம் இந்த அவசரம், இவன் 7 மாதத்துலேயே அவங்க அம்மா வயிற்றுலேருந்து இறங்கி ஓடினவன். எல்லாத்துலேயும் அவசரம் தான். அப்படி அவசரம் இல்லைன்னா விசிகா பற்றியும் தேவையில்லாத மாதிரி போடுவானா? போட்டுட்டா தப்புன்னு சொல்லி தெரிஞ்சு டிலீட் பண்ணுவானா? அடே, தைரியம் வேணும். சரியா, எனக்கு எதிர்ப்பு வருதுன்னு சொல்லி நான் போட்ட பதிவை டிலீட் பண்ணக்கூடாது. எதிர்ப்பை சமாளிக்கிறவன் தான் நான் உண்மையான ஆம்பளை. புரியுதா? இங்கே வா ராசா, டே இங்கே வா. நீ திமுக முதலமைச்சரை பற்றி பேசுகிற, திமுகவில் நடந்த, சரியா, தமிழக முதல்வரை பற்றி பேசுகிறிய, திமுகவில் நடந்த ஊழல்களை பற்றி பேசுறீங்க. ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ஸ்டாலினை நம்ப முடியாது, விஜயை நம்பலான் அப்படின்னு சொல்லி. 4,000 கோடி கொடுத்தா அதில் 90 கோடிக்கு தான் கணக்கு காட்டினாங்க, மீதி பணத்துக்கு கணக்கே வரலண்டு. ஆனால் நீங்கள் அதை மாற்றி என்ன பண்ணீங்க? மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு மத்திய அரசு எங்களுக்கு நிதி தருதில்லைங்க. டேய், அமுத சுரபி திமுககாரங்கிட்ட கிடைச்சாலும் அதுவும் குறவு தான்டா. நீங்கள் அள்ளிக்கிட்டே இருப்பீங்க, அந்த அமுத சுரபி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அந்த அமுத சுரபி நின்றுட்டுன்னு வச்சுக்கோயேன், அதையும் அமுத சுரபின்னு சொல்லுவீங்க நீங்கள். அப்படிப்பட்டவங்க தான் திமுககாரங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? போ ராசா போ. முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு போயிட்டு உண்ட கட்சியில் என்ன குறை இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி போய் சொல்லு. ஓகேயா? அதை போய் பாரு. இன்னொரு தடவை வந்து, சரியா, நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னால் கெட்ட வார்த்தையில் உன்னை பேசுவேன். ஸோ திஸ் டைம் ஐ எம் ரெஸ்பெக்டிங் யூ ஆஸ் அ யூஆர் எஜுகேட்டட் மேன், அண்ட் நெக்ஸ்ட் டைம் இட் ஒன்ட் பி. சரியா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போவோம். இப்போது 2-3 நாளாக பார்க்குறோம், சாட்டை துறைமுகனும், சரியா, அந்த சாக்கடை 445க்கு பிறந்த சாக்கடையும், சரியா, திருப்பூருக்கு சீமானும் திமுகவை அடிக்கிறாங்க. ஏன்டா யார்கிட்ட காட்டுறீங்க இந்த ஜாலம் எல்லாம்? நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் ஒரு 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி சேர்ந்து கொள்வோம். அது ஒரு பாயிண்ட். இல்லைன்னு சொன்னால் வர கலெக்ஷன் கம்மியாக இருக்கும், இவங்களை அடித்தா தான் இவங்க கலெக்ஷன் கொடுப்பாங்க சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட தில்லாலங்கடி வேலைலாம் எங்களுக்கு தெரியாதாடா? நீ அரசியலுக்கு வந்து, அடை சாக்கடை திருப்பூருக்கு சீமான்,
நீ அரசியலுக்கு வந்து 15 நாள் ஆகுது. நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே த ட்ரூத்ன்ற கையெழுத்து பிரதி எழுதி, சரியா, எப்போ கழக உடன்பிறப்பு கூவ மாற்றம் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லி கதை கட்டினாரோ, அப்போ அது பண முதலியா இல்லை பிண முதலியான்னு சொல்லி ஒரு கையெழுத்து பத்திரிக்கை போட்டு ஒரு பேப்பர்காரங்கிட்ட அவர் சைக்கிள் வாங்கி தினத்தந்தி பேப்பர் கூட இடையில நான் இப்போ எழுதின பேப்பரையும் வச்சு டோர் டெலிவரி பண்ணுவேன் கோபால்புரத்துக்கு நான். சரியா சீமான்? வாண்ட தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்களா? எச்ச பொறுக்கி தான், தெரு பொறுக்கி தான். அது ஒரு நாளும் இது பண்ணாது, ஒரு நாளும் இது பண்ணாது. ஒரு பொண்ணை 7 தடவை கருக்கலுப்பை செஞ்சுட்டு, சரியா, கடைசியில் அவளை விலை மாதுன்னு சொன்னான் பார். அவன் ஒரு அரசியல்வாதி, அவன் உத்தமன். அவனுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் மக்கள் மீது குறை சொல்லுவான். ஏண்டா, இதுதான் உண்ட அரசியல் நாகரிகம். அவன் சாக்கடை. இந்த உலகத்துக்கே வராத ஒரு பிள்ளைய வயிற்றிலேயே கொண்ட ஒரு கொலைக்கார பாவி சொத்துக்காக வேண்டி. உங்களுக்கெல்லாம் என்னடா யோகிதை இருக்குது பேசுகிறதுக்கு? என்ன யோகிதை இருக்குது? இதுக்கிடையில் சீமானை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி வந்து சொறிகிறவங்க சில பேர். சொரியாதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சொறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்துவேன் சீமானையும் அந்த சாக்கடையும், இந்த 445க்கு பிறந்தவனையும். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த 445 யார், என்ன சார் அது? சாக்கடை கிட்ட போய் கேளுங்க, அவனுக்கு அதோட விளக்கம் தெரியும். நல்லா அழகாக விளக்கி சொல்லுவான் அவன். ஏன் சார் இந்த 445க்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி, சரியா, அவனுக்கு தெரியும் அதோட விளக்கம், எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி. சரியா, அரசியல் இதுதான். எது உண்மையாக பேசி ஒருத்தன் வீடியோ போட்டான்னு சொன்னால் அந்த வீடியோவை அழிக்கிறது, அவனோட ஐடியா ஹேக் பண்ணுறது, அது நடக்காது ராசா. ஏற்கனவே மீடியாவெல்லாம் எச்எம் மீடியாக்கி வச்சுருக்கீங்க. காசை கொடுத்து மீடியாவை எல்லாத்தையும் காசை கொடுத்து எச்எம் மீடியாக்கி வச்சுருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்டால் 9000 கேள்வி கேட்பானுங்கள. அதுலேருந்து அவனோட லட்சணம் என்னாண்டு இளையராஜாவை அவதூறு செய்ய போக்குள்ளே தெரியாதா? அது எந்த நிகழ்ச்சின்னு தெரியாது, ஒரு துக்கமான நிகழ்ச்சி. இளையராஜா அதை அட்டன் பண்ணிட்டு வரப்போக்குள்ள அங்கே ஒருத்தன் கேட்டான் ஒரு கேள்வி சம்மந்தமே இல்லாமல். சார், இந்த காப்பிரைட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அப்போவே இளையராஜா சொன்னார், எங்கே வந்திருக்க, நீ எதை பற்றி கேட்குற, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொன்னார். அதை தான் கேட்டார் அந்த இளையராஜா. என்னென்னா அவதூறு பரப்புனீங்களாண்ணே நீங்கள். கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிங்க. அதையும் இளையராஜா மேடையிலேயே போட்டு உடச்சிட்டார். இது என்னத்துக்கு இந்த விழான்றதே எனக்கு தெரியலேன்ட்டு. உங்களோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரியாதாடா? போங்கடா, போங்கடா, உங்களோட அரசியலும் நீங்களும். மீண்டும் சந்திக்கலாம்.